இந்த ஒரே ஒரு லிக்விட் ஃபெர்டிலைசரை உங்கள் வீட்டில் இருக்க துளசி செடிக்கு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் வித்தின் 1 வீக் உள்ளே கிடச்சிரும். ஏன்னா இதில் வந்து NPK சத்து அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு துளசி செடி க்ரீனிஷாக நல்லா வந்து ஹெல்த்தியாக வளரும். நிறைய பேர் வீட்டில் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்குது, துளசி செடி செழிப்பாக வளரவே மாட்டேங்குது, இலையெல்லாம் வந்து காஞ்சி காஞ்சி எல்லோயிஷ் ஆகி விழுந்துருது அப்படின்னாலும் இந்த சிம்பிள் ஒரே ஒரு இன்க்ரீடியன்ட் லிக்விட் ஸ்ப்ரேயரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். இதை நிறைய பேர் நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. பட் இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவானது. வேறு ஒன்றுமே இல்லை. மோர் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. புளிச்ச மோர் எடுத்திருக்கேன். ஒரு 10 நாள் பக்கம் நான் புளிக்க வச்சு எடுத்திருக்கேன். இதை வந்து ஸ்ப்ரேயர் பாட்டிலில் சேர்த்துக்கலாம். 1 மடங்கு இந்த லிக்விட் எடுத்திங்கன்னா இன்னொரு மடங்கு வந்து நார்மல் வாட்டர் எடுத்துக்கோங்க. இது கூட டைல்யூட் பண்ணிவிட்டு நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு வாங்க. சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். இது ரொம்ப சிம்பிள் தான், பட் ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம இலை சம்மந்தப்பட்ட செடியில் எல்லாத்துலேயுமே வந்து NPK சத்து அதிகமாக இருந்ததுன்னா நல்லா வளரும். துளசி, கற்பூரவல்லி, வெற்றிலை, மணி பிளான்ட், கத்தாழை இது போலலாம் நமக்கு இலை சம்மந்தப்பட்டது தான் அதிகமாக தேவைப்படும், மொட்டு தேவைப்படாது. ஸோ அதுக்கானது NPK சத்து அதிகமாக உள்ள உரங்களை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா துளசி வந்து செழிப்பாக சூப்பராக கிடைக்கும். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த ஃபெர்டிலைசரை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அடிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னாலே வித்தின் 1 மந்த்துக்குள்ளே உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். மல்லிகை செடிக்கான டிப்ஸ் கேட்டிருந்தீங்க. நான் நாளைக்கு வீடியோவில் போஸ்ட் போடுறேன். ஸ்டே டியூன்ட். பாய்.